சேகர்கிட்ட சொன்னேன், அந்த ஒரு நடித்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு பின்னாடி நிற்போம், ஏன்னா எப்படி ஃபோட்டோ எடுத்து போட்டுருவான், அவனுக்கு ஒரு பெண் தான் வேணும் முன்னாடி. அதனால் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நின்னாங்க, சந்தோஷமாக நாங்களாம் நின்னோம். ஏன்னா எங்கள் முன்னில் போட ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு முகம். தானு சார்கிட்ட, பெரிய தயாரிப்பாளர் தானு அவர்களை பற்றி போய் பேசுகிறேன், ஏன் என்ன போடலை, இந்த ரஜினி சார் படம்னு எடுத்தாங்களே, துப்பாக்கியோ ஏதோ ஒரு படம் எடுத்தாங்க எனக்கு தெரியல, இந்த ஃபஸ்ட்டு படம். அப்போ சொன்னார் தானு, ஒரு நாள் இருக்குது ஒர்க், முடிச்சுட்டு வந்துடுறீங்களா? இந்த ஒரு நாள் ரஜினிகாந்த் படத்தில் நான் நடித்ததே இல்லை. நடித்தா 10 நாள் 15 நாள் நடிப்பேன். நீ ஒரு நாளைக்கு கூப்பிடுறியான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு மாதிரி, ஏன்னா நான் எப்பவுமே அன்பாக பேசக்கூடியவன், அது உங்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்லிட்டுன்னா சொல்லிவிட்டு வந்துட்டேன். பட் மேடையில் நான் பார்த்தது, ஐ திங்க் இது ஏதோ ஒரு கார்டன் ஒன்று இருந்தது, அங்கே ரஞ்சித் உட்காந்துருந்தார். அவருடைய படம் தான் நினைக்கிறேன் அது, இல்லை அவர் டைரக்டர் தான் சொன்னார், எல்லாம் புதுமுகமாக இருக்கணும் சார் ரஜினி சாரோட. நான் சொன்னேன், இருக்கிறதுலே பழைய முகம் ரஞ்சித்து ரஜினி தான், இருக்கிறதுலே பழைய முகம், அவரை போய் போட்டிருக்கேன், எங்களை போடுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீன்னு சொன்னேன்.